மூச்சு விடுவதற்கான ஒரு இடைவெளி அவர்களுக்கு கிடைக்கிறது. காரணம், இந்த நிலப்பரப்பினுடைய காசா நிலப்பரப்பினுடைய பொது ஒரு சட்ட ஒழுங்கிற்கு அனைத்துலக படை ஒன்று அமர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் ஹமாஸ் குழுவிற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் IDF என்று அறியப்படுகிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அங்க இருக்கத்தான் போகுது. அது எப்போது மீண்டும் சண்டை தொடங்கும்? அந்த சண்டையை இந்த அனைத்துலக படை தடுத்து நிறுத்துமா? இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறும் என்று சொல்லப்படவே இல்லை. இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆக அனைத்துலக படை வந்தாலும் இஸ்ரேலி ராணுவமும் அங்கு இருக்கும். எனில் அந்த காசா நிலப்பரப்பு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பில் தான் தொடரப்போகிறது. இது ஒன்று. இஸ்ரேலுக்கு லாபம் என்பதை விட ஒரு கொடுங்கோலன், மனிதகுல விரோதி, இன அழித்தல் குற்றவாளியாகிய பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியில் தொடர்வதற்காகவும் தான் இவ்வளவு கொடுமையாக இந்த போரை நடத்தியது. அதில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார், பதவியில் தொடர்வார். காரணம், அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிணை கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள்.